ஹலோ நண்பா, நான் வழக்கம் போல் பிஆரில் பீக்காண்ட தான் இறங்கியிருந்தேன். அங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு முன்னாடி ஒரு எனிமி இறங்கியிருந்தான். ஸோ விடக்கூடாது, கன்று எப்படியோ கையில் கிடச்சிடனு கடவுள்கிட்ட வேண்டிகிட்டு இருக்கிறப்ப ஒரு லூட் பாக்ஸ் அவனே ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டான். சரி, அதில் கன்று எடுத்துகிட்டு ஒரேடி அவனே அழுத்தி கிடச்சிட்டேன். பயப்புலிக்கு நான் எங்கேருந்து அழுத்துறேனே தெரியாமல் நின்று கிடக்குது. அவனை முடிச்சுட்டு சரி அடுத்த ஆள் தேடிட்டு இருக்கிறப்ப ஒரு அக்கா வாண்டடாக வந்து என்ன சுட்டுக்குங்க அப்படின்ற மாதிரி காமிச்சது. சரி, அவங்களுக்கு சோனி ஆக்டிவேட் பண்ணேன். இருந்தாலும் பயப்புல சும்மா விடலை, என்ன அழுத்த ஆரம்பிச்சிது. நான் எப்படியே தப்பிச்சு ஒரேடி அங்கேருந்து வந்துட்டேன். சரி, இங்கே ஒருத்தவன் நான் அழுத்தலான்னு சொல்லி நானும் எடுத்து என்கிட்ட எல்லா கண்ணும் எடுத்து ட்ரை பண்ணி பார்த்தோம். அவன் மேலே டேமேஜ் கொடுத்து சாகலை, அவன் சரியான டேமேஜ் கொடுத்துட்டான் எனக்கு. சரிடா மாப்பிள்ள, அவன்கிட்ட இருக்கக்கூடாது, நான் ஓடி வந்து இவனை அழுத்தி ஒரேடியே ஹில் பண்ணிட்டேன். சரி, அவன் எனக்கு டேமேஜ் கொடுத்துட்டான்னு மெடிக்கெட் போகிறதாட்டி உள்ளாரே அவனே ஓடி வந்துட்டானுங்க. சரி, அவன் அடிக்கலான்னு பார்த்தா பயப்புல என்ன அடிச்சிருச்சு. நான் ட்ரீம் மீட்ரி போகிறதாண்டி செத்து போயிட்டேன். சரி, கரீனா எனக்கு செகண்ட் சான்ஸ் கொடுத்தது. சரிடா மாப்பிள்ள, இதுக்கு மேலே விடக்கூடாதுன்னு சொல்லி நானும் வேறு ஒரு இடத்துல இறங்கி அங்கே ஒருத்தவன் டவுன் பண்ணி வச்சுருந்தேன். ஓசிக்கில் எடுத்துகிட்டு அவன் எங்கன்னே தெரியாமல் மேலே இழுத்துன்னு இருந்தான். அவனையும் ஒரு இடையே டவுன் பண்ணி கில் எடுத்துட்டான். சரி, இதுக்கப்புறம் எங்கே இருப்பானுங்க இனிமேல் தேடிக்கிட்டே ஒரு வீட்டுக்குள்ளே வந்தப்போ எனக்கு தெரியாமல் பயப்புல நைஸாக வந்து உட்காந்துருக்கேன். சரி, அவனை விட்டு வைக்கல, ஒரு இடையே ஹில் பண்ணிட்டான். முடிச்சுட்டு நான் கிளாக் டவரில் போயிருந்தேன். என்ன ஒருத்தவன் சுட்டு காமிச்சான். ப்ரோ என்ன சுட்டுக்குன்னு. பயப்புல சரியான மூலகாரம் போல் அவனோட ஹில் யூஸ் பண்ணி அடிச்சிடலாம் அப்படின்ட்டு நைஸாக அவன் ஸ்கில்லை இந்த பக்கம் விட்டுட்டு நைஸாக பையன் அந்த பக்கம் ஓடி இருந்தான். நான் உடலை ஒரேடி அடிச்சோன்னா பயப்புல இந்தாண்ட வந்துருச்சு. நான் விடுவேனா, எட்டத்தான் P90 வச்சேன் ஒன்று தலைமையில். பயப்புல போய் பரலவத்தை அடைஞ்சிருச்சு. சரிடா மாப்பிள்ள, கிளாக் டவர் ஒரேடியாக வந்துட்டான். சரி, ஆளுங்களை எங்கன்னு பார்த்தா பயப்புல அப்போ தான் ஜோன்லேருந்து ஒன்று ஒன்றா நைஸாக வருது. இங்கே ஒரு பறங்க மாட்டே நான் பின்னாடி இருக்குன்னு தெரியாமலே முன்னாடி எட்டி எட்டி பார்க்குது. அவனை முடிச்சுட்டு இங்கே ஜோனுக்குள்ளே போயிட்டு வரப்போ எனக்கு முன்னாடி ஒருத்தன் ஓடிட்டான். சரி மாப்பிள்ள, ஒரு கில் வந்துருச்சு அப்படின்னு நானும் ஏற ஆரம்பிச்சிட்டேன். பயப்புல நான் நட்டுக்குன்னே வந்தால் என்னை தலைமையில் வச்சு ஒரு அழுத்தலான்னு பார்த்துச்சு. நான் விடலை, ஜம்ப் பண்ணி அவனை ஹில் பண்ணிட்டேன். சரிடா மாப்பிள்ள, ஜோனில் வந்து மெடிக்கேட் கம்மியாக இருக்குன்னு பார்த்து மெடிக்கேட் போட்டால் பயப்புல யாரும் இருக்க மாட்டாங்கன்னு நைஸாக ஓப்பன்லேயே போடுது. என்ன ஒரு தைரியம். அவனை எவ்வளோ அடி அடித்து பார்த்துட்டான். பையன் சாவே இல்லை, வால் போட்டு தப்பிச்சிட்டான். ஒரு அடியாக அவனை நான் இந்த இடத்த தான் டவுன் பண்ணேன். பைப்பில் ஊசி வந்துச்சா இல்லை எங்கே தான் போச்சுன்னு தெரியல, அது செத்து போயிடுச்சு. சரிடா மாப்பிள்ள, இன்னும் ஒருத்தவன் தான் இருக்கான் ஆப்போசிட்டில், அவனை அடிச்சிட்டான். அடித்து இந்த வாட்டி ஒரு பூயா வாங்கிட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்களும் பிஆரில் பூயா அடிச்சிருந்தா மறக்காமல் பூயான்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க.